Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், என்ன தளர்வு வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு, அதாவது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை மேற்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளை கண்காணிப்பதற்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற தொகுதிக்கு 3 குழுக்கள் என்று சுழற்சி முறையில் 9 குழுக்கள் வந்து பணியாற்றி வந்தார்கள். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நேற்று முடிவடைந்த அடிப்படையில் அந்த குழுக்கள், அதாவது பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவெல்லாம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே சோதனைகளில் ஆங்காங்கே ஈடுபட்டிருந்தார்கள். சாலைகளிலும் அதே நேரத்தில் வரக்கூடிய புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படை எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நேற்று சுமூகமாக அமைதியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நடந்து முடிந்ததன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. 62 இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அந்த மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏதாவது வாக்குச்சாவடியில மறு வாக்குப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டோம். அப்போது அவர் தெரிவித்த கருத்து என்னவென்றால், தற்போது வரை எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் எழவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்கனவே பதிவான வாக்கு மற்றும் அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அதை தேர்தல் பார்வையாளர்கள் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரிபார்ப்பார்கள். அப்போது ஏதாவது அவர்கள் சந்தேகம் இருந்தால் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். அப்போதுதான் தெரிய வரும். இருந்தபோதும் தற்போது வரை மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் எழவில்லை. வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக சீலிடப்பட்டு ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மே 4ஆம் தேதி தான் அது அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுத்து மேஜைகள்ல 14 மேஜைகள்ல வைக்கப்பட்டு ஒவ்வொரு ரவுண்டாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எல்லாம் முகவர்கள் முன்னிலையிலும் எண்ணப்படக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கும். அதற்கான நடவடிக்கைகள் என்பது மே 4ஆம் தேதி தொடங்கும் 8 மணிக்கு. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தளர்வுகள் அடிப்படையில் தான் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவெல்லாம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.